ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சுவையான பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வாழைப்பழத்தை வச்சு பேன்கேக் எப்படி செய்கிறதுன்றத வீடியோ போட்டிருப்போம். இதில் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வைக்கலங்க. வாங்க இந்த சுவையான பேன்கேக் ரெசிபி எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்றது தெரியும். இன்றைக்கி பேன்கேக் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 முட்டை எடுத்துருக்கேங்க. ஒரு அகலமான பவுலில் 2 முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா சுகர் பவுடர் பார்த்திங்கன்னா நல்லா பொடிச்சு எடுத்துருக்குங்க. சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் உப்பு ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா விஸ்க் வச்சு கலந்து விடுங்க. இதோட அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைதா மாவு 250 கிராம் எடுத்துருக்குங்க. அதே கப்பால் அரை கப் பால், 1/4 கப் சர்க்கரை அளவு எடுத்துருக்கேங்க. சர்க்கரையை நல்லா பொடிச்சு சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், இது போல் நல்லா அடித்து எடுத்தாச்சு. அடுத்ததான் ஆயில் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் மாவு பார்த்திங்கன்னா மைதா மாவு 250 கிராம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் கப் அல்லது டம்ளர் வச்சு எடுத்திங்கன்னா அதே டம்ளரால் 1 டம்ளர் மாவு அப்படின்னா பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், சோடா உப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பால் அரை கப்புங்க பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால். 1 டம்ளர் மைதா மாவு, அதே டம்ளரால் அரை டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் சர்க்கரை, இதுவே சரியான அளவாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளுக்கு பேட்டர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், கட்டி இல்லாமல் இது போல் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு ஹீட் ஆனதும் மெதுவாக கரண்டியால் 1 கரண்டி எடுத்து மாவு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சு வேக வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இது போல் மாவு ஃபுல்லாக பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஹையில் வச்சிடாதீங்க. ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய பேன்கேக்ஸ். நம்ம அளவு சரியாக போட்டோன்னா நம்மளுக்கு பேன்கேக் சூப்பராக வருங்க. இது போல் நல்லா பபிள்ஸ் வெந்ததுக்கப்புறமா மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் அடுப்பை சிம்மில் வைக்கும் போது தான் நம்மளுக்கு நல்லா கருத்து போகாது. இது போல் நல்லா வெள்ளையாகவே இருக்கும். திருப்பி போட்டுட்டு ஒரு 1-2 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். பாருங்கள், சீக்கிரமாகவே வெந்துடும். நம்மளுடைய சுவையான பேன்கேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எடுத்துட்டு இப்போது அடுத்த பேன்கேக் நம்ம அடுத்த பேட்ச் சேர்த்துக்கலாம். மாவு 1 கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். நம்ம மாவு சேர்க்கும் போதே பார்த்திங்கன்னா தானாகவே ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா வெந்துட்டுருக்கு. பாருங்கள், இது போல் பபிள்ஸ் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். தோசை மாதிரி நம்ம கரண்டியால் மாவை தேய்ச்சி விடணும்லாம் அவசியம் இல்லைங்க. நம்மளோட பேட்டர் சூப்பராக இருந்துச்சுன்னா தானாகவே ஸ்ப்ரெட் ஆகும் மாவு. அவ்வளோதான், நம்மளுடைய பேன்கேக்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே பட்டர் வச்சுட்டு உங்களுக்கு தேன் வேணும்னாலும் மேலே சேர்த்துட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.